ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்து வறுக்க வேணாம், அப்படியே போட்டு நல்லா வேக விடுங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா அமுங்கினா வந்து நல்லா அமுங்கணும், அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் சேமியா வந்து பார்த்திங்கன்னா பாயச சேமியான்னு வாங்குங்க. அதையும் வந்து அதில் போட்டு ஏலக்காயை வந்து நல்லா நச்சு அதில் போட்டுருங்க. சுகர் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப வந்து போட்டுக்கோங்க. 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு வந்து 1 டம்ளர் சுகர் வந்து போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கிண்டி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து கட்டியாயிரும். இதில் வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து நல்லா வறுத்து அதை வந்து பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேர்க்கறதுனால ஒரு கூடுதல் டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.